அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 11, 2025, வைகாசி 28ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும். நல்ல எண்ணங்களை தூவுவோம், யாவும் நன்மையாகவே நடக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம நினைவூட்டல் அப்படிங்கிற ஒரு பட்டியல் முன்னெல்லாம் நிறைய சொல்லுவோம். இப்போல்லாம் கொஞ்சம் ஒரு அளவோடு சொல்கிறோம். அந்த நினைவூட்டலில் இன்னொரு விஷயத்தை இன்றைக்கி நினைவூட்டலாம் அப்படின்னு நான் எண்ணுகிறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் நம்ம ஒரு புக் ரிவ்யூ பார்த்தோம் திங்கக்கிழமை. அந்த புக் ரிவ்யூவில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னேன். அதை பற்றி நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்பொழுது நாம் நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது எப்போ செயல்படுது அப்படின்னா, நாம் அரை விழிப்பில் இருக்கும் பொழுது, நாம் தூங்கி எழுந்து ஒரு அரை தூக்கத்தில் நம்ம ஸ்னூஸ் பட்டன் அமுக்குவோம், அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம், எழுந்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் தூங்குவோம். இதெல்லாம் அரை விழிப்பு. அப்பொழுது யார் எது பேசி கொண்டிருந்தாலும் நமக்கு கேட்கும். இந்த ஒரு நேரத்தில் நாம் நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதை நாம் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் தூக்கத்தோடைய அந்த விழிப்பில் நம்ம செய்யணும், படுக்கையிலே செய்யணும், படுக்கையை விட்டு எழுந்து நீங்கள் அப்படியே செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். அதே போல் இரவு தூங்க செல்லும் பொழுதும் நீங்கள் நித்தம் ஒரே நேரத்தில் தூங்கி பழகுனீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 9:30 மணி அப்படின்னு வச்சுக்கிறோம். 9:30 மணிக்கு நீங்கள் நித்தம் தூங்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் என்றால், உங்களுடைய மூளையானது 9:15 தயாராகிடும். உங்களுக்கு 9:15 கொட்டாவி வரும், 9:15 தூங்குனா நல்லா இருக்கும்னு தோணும், 9:15 மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது ஒரு சோர்வு வரும். அப்போ மற்றவர்களே கேட்பாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்க, தூங்குகிற நேரம் வந்துருச்சா? இதை என்னுடைய நண்பர்கள்லாம் என்னிடத்தில் கேட்பாங்க. ஸோ நீ தூங்க போறியோ? இப்போது நாங்கள் நண்பர்களாக எங்கேயாவது போயிருந்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் விழித்திருப்பாங்க, 12-1 மணி வரையும் கூட விழித்திருப்பாங்க. ஆனால் என்னையை பார்த்துட்டு அவங்களே சொல்லிடுவாங்க, உனக்கு தூங்குறதுக்கான டைம் வந்துருச்சு போல், உன் கண்ணில் தெரியுது, உன் செயல்பாட்டில் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மூளையானது அரை விழிப்புக்கு மாறிடுச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நாம் நித்தம் ஒரே நேரத்தில் தூங்கி பழகி இருந்தோம் அப்படின்னா, அப்போ நம்ம பெட்டில் போய் உட்காந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யணும். அப்போ மற்ற நேரங்களில் செய்யலாமான்னா மற்ற நேரங்களில் செய்யலாம். இப்போ நம்மளுடைய 8 நடை பயிற்சி முடிந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சமநிலைக்கு வந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா நம்மளையே அறியாமலேயே நம்ம சொல்லுவோம்,
எனக்கு கோபம் குறைந்திருக்கிறது, எனக்கு உற்சாகம் மிகுந்து இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம் அல்லவா. இது நம்மளுடைய இரத்த ஓட்டத்தின் காரணமாக நம்மளுடைய மனம் புத்தி உடல் சமநிலையில் வந்திருக்கும். இந்த சமநிலை அப்படிங்கிறதும் அரை விழிப்பு நிலை அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒப்பானது தான். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யலாம். சில பேர் சொல்லுவாங்க, அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செஞ்சுட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தியிருக்கோம், ஷட் டவுன் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த அமைதிப்படுத்தக்கூடிய சூழலில் நம்மளுக்கு தூக்கம் அப்படிங்கிறது வந்துடும். சில பேர் நீங்கள் 8 வாக் முடிச்சுட்டு அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் முடிச்சுட்டு லெகான் திவால் பண்ண சொன்னோம்னா அப்படி கொரட்டை விட்டுலாம் தூங்கிடுவாங்க. இது நான் நிறைய கேம்புகளில் பார்த்துருக்கேன், நிறைய நண்பர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். அதாவது நம்மளுடைய டைகர் கிளப்பில் உள்ள உறுப்பினர்கள் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போது இந்த அரை விழிப்பான நேரம் அப்படிங்கிறது அதிமுக்கியம். அப்போ காலை, அதாவது விடிகாலை, தூங்க செல்லக்கூடிய இரவு, நம்மளுடைய 8 நடை பயிற்சி காலையும் மாலையும் செய்தால் அதில் ஒரு 2 முறை. சில நேரத்தில் மத்தியானத்தில் வந்து உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு. அந்த மாதிரி நேரத்துலையும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் வந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். ஸோ எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வருவது போல் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை பதிக்கணும். இதை செய்ய தெரியாதவர்கள், செய்ய தவறுபவர்கள், அவங்களுக்கு தான் அவர்கள் எண்ணியது மாதிரி நடக்காமல் போகிறது. அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப எளிதான ஒரு காரியம்தான் எண்ணியது நடப்பதற்கும் கேட்டது கிடைப்பதற்கும். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதும், என்ன வார்த்தைகள் கொண்டு அதை நிரப்பணும் அப்படிங்கிறதும், நம்மளுடைய எண்ணம் எவ்வாறாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் வைத்து தான் அது நடந்தேறும். ஸோ இதை நீங்கள் எல்லாருமே நினைவில் கொண்டு நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத அன்றைக்கி நான் வந்து புக் ரிவ்யூவிலேயே கொஞ்சம் சொல்லிட்டேன். இருந்தாலும் மீதியை நான் வரும் நாட்களில் சொல்லித் தருகிறேன் அப்படிங்கிறத சொன்னேன். அதை நாம் இன்றைக்கி வந்து பகிர்ந்து கொண்டோம். தொடர்ந்து இன்னொரு செய்தி, சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். சில நேரங்களில் தூக்கத்திலிருந்து நம்ம வந்து திடீரென்று விழிப்போம். திடீர்னு நம்மளுக்கு ஒரு விழிப்பு வரும். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு பள்ளத்தில் விழுந்தது போல், ஏதோ கட்டிலிருந்து கீழே விழுந்தது போல், ஏதோ மலையிலிருந்து கீழே விழுந்தது போல் சில நேரங்களில் சில பேருக்கு அப்படியே தூக்கி குலுக்கும். நம்மளோடு பயணிப்பவர்களாக இருப்பாங்க, நம்மளுடைய உறவுகளாக இருப்பாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படி திடீர்னு தூக்கி குலுக்குவாங்க. அப்புறம் கனவுன்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது என்ன ஆய்வு அப்படிங்கிறத இப்போது நம்மளுடைய மணியோசை கேட்டிருக்கோம். இந்த மணியோசை கேட்டால் நம்ம எல்லாருமே நம்மளுடைய, அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் 10:30 நிமிடம் நிறைவடைந்தது நீங்கள் மாற்றி நடக்கணும். அதற்காக தான் அந்த மணியோசை. இதையும் நம்ம சொல்லி ரொம்ப நாளாச்சு. சில புது நபர்களுக்கு ஏன் இந்த இடத்துல டைங்னு ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு கூட என்ன தோன்றும். இது 10:30 நிமிடம் நடப்பதுக்கும் போது நம்ம வந்து மாற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அது உங்களுக்கு தெரியல, நீங்கள் 42 நிமிடங்கள் தான் தொடர்ந்து நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு அற்புதம். இது தெரிந்து கொள்வதற்காக இந்த 10:30 நிமிடத்தை நினைவூட்டும் விதமாக அந்த மணியோசை. இப்போது நம்ம அது ஏன் நடந்தேறுகிறது, ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா. இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது ஒன்று அழகாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாம் தூங்க செல்லும் பொழுது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம். தூங்கி கொண்டிருக்கும்போது நம்மளுடைய உள்ளுறுப்புகள் அத்தனையுமே ஓய்வு அப்படின்னு ஒரு விஷயம் பெறுகிறதா. நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது, ஒவ்வொரு உள்ளுறுப்பும் ஒவ்வொரு நேரத்தில் செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம விழித்திருக்கக்கூடிய வேளையில் எல்லாமே கவன நிலையில் இருக்கும். அது அதோடைய பணியை செய்தோ இல்லையோ எல்லாமே விழித்திருக்கும். அதே நேரத்தில் நம்ம தூங்க செல்லும் பொழுது சில பல உள்ளுறுப்புகள் தூங்க செல்லும். ஓய்வு அப்படின்னு ஒரு விஷயத்தை அது செய்யும். இப்போது ஒரு உதாரணத்திற்கு இப்படி வைத்துக்கொள்வோம். நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டில் வந்து திண்ணை இருக்கிறது, வரவேற்பறை இருக்கிறது, தனியறை இருக்கிறது, சமையலறை இருக்கிறது, சாமி அறை இருக்கிறது, கொல்லைப்புறம் இருக்கிறது. இப்படி ஒரு வீடுனா இவ்வளவு இருக்கும். இவ்வளவு ஊலையும் நம்ம வந்து லைட் போட்டு வச்சுருக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. விளக்கு எரியுது. இப்போ நம்ம இரவு தூங்க செல்லும் பொழுது என்ன பண்ணுவோம்? கிச்சனில் உள்ள லைட் அமர்த்துவோம், சாமி ரூம் லைட் அமர்த்துவோம், வரவேற்பறை, நம்மளுடைய திண்ணை பகுதி, நம்மளுடைய தனியறைன்னு இப்படி ஒவ்வொன்றா அமர்த்திக்கிட்டே வரும். அப்போது அந்த ஷட் டவுன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணி வீடு வந்து அந்த ஒரு 5 வாட்ஸ் பல்பில் அந்த நைட் லேம்ப் அப்படின்னு ஒன்று எரிந்து கொண்டிருக்கும். அப்போது அவ்வளவு நேரம் விழித்திருந்த அந்த வீடு வந்து அப்பொழுது தூங்க செல்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும்.
இதே போல் தான் நம்மளுடைய உள்ளுறுப்புகளானது ஒவ்வொன்றா ஓய்வுக்கு போகும் பொழுது அங்கே ஒவ்வொரு விஷயமாக ஷட் டவுன் செய்யப்படுகிறது அப்படின்னு நம்மளுடைய மூளை வந்து பதட்டம் அடைந்து விடுமா சில நேரங்களில். ஏன்னா எல்லா உறுப்பும் தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூங்கிடுச்சுங்கிறதுனால பேலன்ஸ் இல்லாமல் விழுந்துட்டது போல் நமக்கு என்ன தோன்றுமா. இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் ஓய்வுகளுக்கு போகும் பொழுது நம்மளுடைய மூளையானது எல்லாமே ஓய்வில் போகுதே, இப்படி நடக்காதே, என்ன நடந்துச்சு, எல்லாமே ஓய்வில் போயிட்டால் நம்ம விழுந்துடுவோமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணத்தை கொண்டு வருமா. அப்படி கொண்டு வரும் பொழுது நாம் நம்மளையே அறியாமல் எதிலிருந்தோ விழுந்து விட்டதாக எண்ணி நம்ம டக்குன்னு விழிக்கிறோம் அல்லவா. இதை வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் நடக்குது, இதனால் தவறொன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மூளை வந்து அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு பொருள் தானே தவிர இதனால் எந்த நோயோ எந்த பிரச்சனையோ வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புதிதாக இருந்தால் புதிதாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்க. இல்லை எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். சமீபத்தில் தான் நான் இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஸோ அதை உங்களோடு பகிரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த நிலை வந்தால் கூட நீங்கள் அப்பொழுது நீங்கள் இறைவனை வழிபடுவது வேறு எதேனும் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் செய்கிறத விட அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யுங்க. ஸோ அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் ஏன்னா ஒரு தூக்கத்திலிருந்து ஒரு விழிப்பு வருகிறது, அந்த விழிப்பின் வாயிலாக ஒரு வாய்ப்பு வருகிறது, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு நீங்கள் உங்களுடைய விசுவலைசேஷன் அஃபர்மேஷன் செய்யுங்க. அதே போல் நம்ம ராட்டின ரகசியம் அப்படின்னா ஐயா ஹீலர் பாஸ்கர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரங்கராட்டின ரகசியம், ராட்டினம் சுழலும் பொழுது நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் ராட்டினம் சுழலும் பொழுது நம்ம அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யணும் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு பாதுகாப்பாக தான் இருப்போம். ராட்டினத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். நம்ம வந்து அமர்ந்திருப்போம், நம்மளை சுற்றி பெல்ட்டு போட்டிருப்போம், அதுக்கு மேலே அதை போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. நாம் பாதுகாப்பாக இருக்கிறோங்கிறது நம்மளுடைய கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும். ஆனால் சப்கான்சியஸ் மைண்டானது நாம் விழுந்து விடுவோமா அப்படின்னு ஒரு கற்பனைக்கு போகும் இல்லையா. நாம் விழுந்து விடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். அப்போ கான்சியஸை விட சப்கான்சியஸ் உயர்ந்ததாக மாறும். அப்போ அந்த உயர்ந்ததாக அது மாறும் பொழுது அந்த கற்பனை திறன் வெளிப்படும் பொழுது நம்ம அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யணும். இதையும் அந்த புக்கில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த கற்பனை திறன் எழும் அந்த நேரத்தில் சப்கான்சியஸ் மைண்டு விழித்திருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கனவு உலகத்தில் இருக்கிறோம்னு சொல்லுவோம் அல்லவா. சாதாரணமாக ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் போது பள்ளியிலலாம் நமக்கு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, கனவு எங்கே காண்கிற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்கள் அல்லவா. அப்போது நம்மளுடைய எண்ணம் எங்கேயோ ட்ராவல் ஆகும்போது நம்மளுடைய கற்பனை திறன் அப்படிங்கிறது போகும்போது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதுதான் விழித்திருக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொண்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு 4-5 முறை செய்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எண்ணியது உடனடியாக நடந்தேறும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏதோடு கடந்து போயிடாதீங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் வந்து சரி இது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. அப்படி கடந்து போவது தான் பெரிய தவறு. நம்மளுக்கு தெரிந்ததை செயல்படுத்தணும். இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி நினைவில் கொள்ளுங்கள். கூடுதலாக இன்னொரு செய்தி உங்களோடு பகிரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். சமீப காலங்களாக நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ நமக்கு சில பல பேர் வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பல பேருடைய வீடியோ அனுப்பி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்லாம் நிறைய வீடியோக்கள் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் என்னையை பொறுத்தவரைய ஒரு நபர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்னா அவரை பற்றின எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அவங்க மன வலிமையோடு அவங்க திரும்பி அற்புதமாக வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரணும். அந்த எண்ணத்தை தான் நம்ம விதைக்கணும். அதை விடுத்து பிறர் பாவம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் நம்ம கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா அது எண்ணம் வந்து நெகட்டிவாக மாறும். அந்த நெகட்டிவ் அலை அப்படிங்கிறது நான் சொல்லுவேன், பாசிட்டிவ் அலையை விட நெகட்டிவ் அலைக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு அதுபோல் யாரேனும் வீடியோ அனுப்புகிறாங்க, யாரேனும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் பிறருக்கு பகிராதீங்க.
நீங்கள் பாசிட்டிவான நபர், அவ்வளோதான். உங்களை பொறுத்தவரையே மைண்டில் வச்சுக்கிறங்க. நீங்கள் பாசிட்டிவான நபர். நீங்கள் பாசிட்டிவாக அவங்களுக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை அப்படிங்கிறது நீங்கள் பாவப்பட்டு பண்ணாதீங்க. நிச்சயமாக இங்கே உள்ள அனைத்து உயிர்களும் பிரபஞ்சத்தால் காப்பாற்றப்படும், காக்கப்படும். நாம் நம்ம நம்பிக்கையோடு அவங்க நம்மளோடு இருப்பாங்க, நம்மளோடு பயணிப்பாங்க, நம்மளோடு எல்லா நாட்களும் தொடர்பில் இருப்பாங்க, நம்மளோடு அப்படின்னு தான் நம்ம எண்ணத்தில் இருக்கணுமே தவிர, நாம் அந்த விஷயத்தை பிறருக்கு பகிர்தல் அப்படிங்கிற போது அந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டோ அந்த மாதிரியான வீடியோக்களை கொண்டோ நம்ம பகிரக்கூடாது அப்படிங்கிறத கூடுதலாக இன்றைக்கி நிறைய விஷயம் நான் எழுதி வச்சுருக்க ஒவ்வொரு விஷயமும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் எண்ணத்தில் வச்சுக்கிறங்க. உங்களுக்கு அந்த செய்தி வந்திருக்கும், அந்த செய்தி உண்மையாக கூட இருக்கும், தவறொன்றும் இல்லை. ஏன்னா அது ஒரு நல்ல எண்ணத்திற்காக அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அந்த நல்ல எண்ணமே அந்த வீடியோவை பார்க்கும்போதோ அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதோ நமக்கு அவர்களுக்கு என்ன ஆனதோ ஏதானதோ அப்படின்னு ஒரு துடித்து போயிடும் அல்லவா. இது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வேகமாக பதிவாகும். ஏன்னா உங்களை அறியாமலே கற்பனை திறன் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த கற்பனை திறனுக்கு தான் வேல்யூ அதிகம்னு நான் சொன்னேன். அப்போது அந்த கற்பனை திறனை நாம் எப்படி மாற்றணும் அப்படின்னா, அவங்க நலமாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, ஆனந்தமாக இருக்காங்க, மகிழ்வாக இருக்காங்க, அவங்க நம்மளோடு இருக்கிறாங்க, நம்மளோடு என்றென்றும் இருக்கிறாங்க, அவங்க ஆயுள் முழுவதும் நம்மளோடு பயணிக்கிறாங்க, அவங்களோட அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக அந்த எண்ணத்தை கொண்டு போகணுமே ஒழிய, பாவம் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவோ அந்த வீடியோவோ அந்த வார்த்தைகளோ அவர்களை இன்னும் வந்து அடுத்த நிலைக்கு அழைத்து சென்றணும். ஸோ அதனால் தயவுசெய்து சகோதர சகோதரிகளே புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஃபோட்டோக்களாகட்டும், வீடியோக்களாகட்டும், செய்திகளாகட்டும் அவைகளை பிறருக்கு பரப்புவது அப்படிங்கிறது தேவையற்றது அப்படிங்கிறத எண்ணிக்கொண்டு அவர்கள் நலமோடு இருக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள், அவர்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு ஓங்கி ஒழித்து இருக்கணும். அதுதான் டைகர் கிளப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நம்மளுடைய எண்ணம் நிச்சயமாக ஜெயிக்கும். நாம் பாசிட்டிவாக மட்டும் எண்ண வேண்டும், அதுதான் இங்கே முக்கியம். நிறைய பேர் என்னிடத்துல சொல்லும் பொழுதே சொல்லுவாங்க, நெகட்டிவ் தாட் வந்து அதிகரிக்குது அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதிகரிக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான செய்திகள் உங்களை வந்து வந்தடையும் பொழுது நீங்கள் அதற்கு அப்படியே அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிடுறீங்க. அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய திரைப்படங்களாகட்டும், நீங்கள் படிக்கக்கூடிய கதைகளாகட்டும், நீங்கள் பார்க்கக்கூடிய நாடகங்களாகட்டும், அவைகளில் கூட ஒரு துரோகமோ ஒரு பாவமோ ஒரு பயமோ இப்படி உள்ள காட்சிகளாக இருக்கக்கூடிய படங்களாக இருந்தால் நீங்கள் பார்க்காதீர்கள், தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய மனம் அப்படிங்கிறது அங்கே துன்பப்படும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனம் துன்பப்பட்டால் அது உங்களுடைய எண்ணத்தில் வெளிப்படும். அந்த எண்ணம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையாக பிரதிபலிக்கும். ஸோ அதனால் நான் உங்களிடத்தில் பகிர்வது எல்லாமே நீங்கள் மகிழ்வோடு இருக்கிறீர்கள், நீங்கள் ஆனந்தத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறீர்கள். இப்படித்தான் நீங்கள் உங்களுடைய மனதை வைத்துக்கொள்ளணும். நீங்கள் இந்த ஹாரர் மூவிஸ் பார்க்குறது, நீங்கள் வந்து த்ரில்லர் மூவிஸ் பார்க்குறது, நீங்கள் வந்து க்ரைம் பார்க்குறது, இப்படிலாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா கவலை இல்லை. நான் தெளிவானவன் அப்படின்னு நீங்கள் எண்ணத்தில் மனசில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து எந்த பாதிப்பும் வராது, உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வராது, பிறரை எண்ணி உங்களுக்கு வருத்தம் வராது, நீங்கள் சுச்சுலாம் கொட்ட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் அந்த மனநிலை படைத்தவர்கள் நம்ம இல்லை. அதனால் நம்மளுடைய மனதுக்கு எது தாங்குமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை மட்டும்தான் பிறருக்கு பகிர வேண்டும் அப்படிங்கிறத நினைவூட்டி நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் இப்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீர் நின்ற நிலையில் பருகினாலும் நாம் வந்து நிதானமாக பருகணும். 2 வாய் நீர் தான் பருகிறோம். அந்த 2 வாய் நீரையும் நம்ம ஒரு 6 முறை விழுங்குவோம். இதை பற்றி நம்ம வரும் நாட்கள்லையும் சொல்லித்தரேன். இப்போ தண்ணீர் பருகி முடித்தவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். கமெண்ட் பாக்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டிஏ ரிப்போர்ட் என்ன சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா நேற்றைக்கு?
நிறைய பேர் சொல்கிறீங்க நான் இன்றைக்கி சமர்ப்பித்து விடுகிறேன், தவறொன்றும் இல்லை. ஒருவேளை நேற்றைக்கு நீங்கள் வந்து வேலையாக மாறி வேலை உங்களுக்கு அதிகமாகிடுச்சு, வேலைப்பளு கூடிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கேள்வி நான் கேட்கும்போது கூட நீங்கள் வந்து நான் அனுப்பி விடுகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, இது உங்களுடைய மனதில் பதியும், அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க. இன்றைக்கி நம்ம வந்து லேட் ஆக்கணும்னா நாளைக்கு நம்ம சரியாக பண்ணணும்னு என்ன தோன்றும். அதனால தான் நித்தம் இந்த கேள்வி நித்தம் நீங்கள் அனுப்பி இருக்க வேண்டும், அவ்வளோதான். இதை மட்டும் மனதில் கொண்டு உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் எழுதுங்கள். இது முதல் கேள்வி. இரண்டாவதாக கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அரை விழிப்பு நிலை அப்படின்னு ஒரு நிலை நான் சொன்னேன். எப்பெல்லாம் நம்ம வந்து அரை விழிப்பு நிலையில் இருப்போம் அப்படின்னு, நீங்கள் அரை விழிப்பு அப்படின்னு யோசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறது? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, நான் நிறைய சொல்லிட்டேன் ஏற்கனவே, இருந்தாலும் இந்த கேள்விக்கு நான் சொல்கிறேன். உண்ட பிறகு உங்களுக்கு ஒரு அரை விழிப்பு நிலை வருகிறது அப்படின்னு வச்சுக்கிறேங்க, அதை சொல்லலாம். இதுபோல் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம், சில பேருக்கு வகுப்பறையில் உட்காந்துருக்கும் போது அல்லது அலுவலகத்தில் உட்காந்துருக்கும் போது அப்படியே தூக்கம் அப்படிங்கிறது சொக்கிக்கிட்டு வரும். ஸோ இதுபோல் உங்களுக்கு எப்பொழுது அரை விழிப்பு நிலை வருகிறது, இதை எழுதுங்க, பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்கிறது இந்த கேள்விக்கான பதிலாக தெரியும். இப்போது நான் வந்து சிஸ்டத்தில் உட்காரும்போது வரும், எனக்கு நான் சொல்கிறேன் அரை விழிப்பு நிலை அப்படிங்கிறது வரும், உண்ட பிறகு வரும். அதுக்கு பிறகு நிறைய நேரங்களில் நான் வந்து தனியாக அமர்ந்து ஏதேனும் சிந்தித்து கொண்டிருந்தால் என்னுடைய எண்ணம் எங்கேயோ போகும். ஸோ நானே எல்லா விடையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் இருக்குது. சரி, நீங்கள் எழுதுங்க. அரை விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் எப்பொழுதெல்லாம் அரை விழிப்பு நிலையில் இருக்கிறீர்கள் என்று எண்ணுகிறீர்கள்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு உடனடியாக நடந்தேறும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பிறரையும் நல்ல வார்த்தைகளையும் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீர்களோ, பிறருக்கு நல்ல வாழ்த்துக்களை நீங்கள் வழங்குகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை வந்து நல்லவை வந்து அடையும். ஸோ பிறரை வாழ்த்துங்கள், அது உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத சொல்லி நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை நீங்கள் ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து போஸ்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இப்போ தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை. இவங்க மதுரை டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு நீங்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு வைட்டமின் பத்தி பார்க்க போறோம். வைட்டமின் B12 அப்படிங்கிற நம்ம நரம்புகளுக்கு மிகவும் முக்கிய தேவையான சத்து பெரும்பாலும் கிடைக்கக்கூடியது உணவுகள்ல நான் வெஜிடேரியன் சோர்சஸ், அசைவ உணவுல இருந்து. அப்போ ஒரு மிகப்பெரிய டவுட் வரும், எத்தனையோ பேர் வெறும் சைவ உணவு தான் பிறந்ததுல இருந்தே சாப்பிட்டு இருக்காங்க, அசைவ உணவுல தான் B12 இருக்கு அப்படின்னா எப்படி வெறும் சைவ உணவு சாப்பிடுபவர்கள் அவங்களுக்கு தேவையான வைட்டமின் B12 அவங்க
உடம்புக்கு கேக்குது அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்கு. அது குறித்தும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மேலும் வைட்டமின் B12 சோர்சஸ் எந்தெந்த உணவுகள் பெஸ்ட், வைட்டமின் B12 எப்படி நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை இன்னைக்கான வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். குறிப்பா இந்த வைட்டமின் B12 நம்ம நரம்புகளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு இது வெளிக்காட்டும் 4 ஸ்டேஜா இதை வெளிக்காட்டும். சாதாரணமாவே நம்ம மைண்ட் ரொம்ப சோம்பலா இருக்கு, திங்க் பண்ண முடியல, சின்ன சின்ன விஷயங்களும் மறந்து போகுது, ஞாபகம் மறதி, பிரெயின் ஃபாகிங் அப்படின்னு சொல்லி மாதிரி மயமயன் இருக்கு, நம்மளால திங்கிங் கிளியரா இல்ல அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் வெரி ரேர் தான் இது. பட் வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இருந்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த சிம்டம்ஸ் அப்படியே குறைஞ்சி அந்த சுறுசுறுப்பு வர்றது உணர முடியும் நிறைய பேஷண்ட். வைட்டமின் B12 அசைவ உணவுகள்ல தான் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னேன். அதாவது வெஜிடேரியன்ஸ்க்கு எந்த வகையில வைட்டமின் B12 கிடைக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள், குறிப்பா ஒரு ஜெயின் கம்யூனிட்டியில அவங்க 3500 4000 வருடங்களா இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியில ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த முட்டை மற்ற நான் வெஜிடேரியன்ஸ் எதையுமே தொடவே மாட்டாங்க. இவங்கள நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில என்ன தெரிய வருதுன்னா, இப்ப வெஜிடேரியன் சோர்சஸ் இருக்கு, சில சைவ உணவுகள்ல வைட்டமின் B12 இருக்கு. அதோட பயோ அவைலபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொன்னாலும், நல்லா உறிஞ்சப்படக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்குள்ள அதிகம் அப்படின்னாலும் சோர்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. எந்த வெஜிடேரியன் சோர்ஸ் ஓரளவு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா காளான்கள்ல ஓரளவு வைட்டமின் B12 இருக்கு. சில வகையான ஆல்கேக்கள், சைவ உணவு கேட்டகரியில சில வகையான பாசிகள், இதுல வைட்டமின் B12 கொஞ்சம் இருக்கு. ஆனா இது நம்ம அதிகமா சாப்பிடக்கூடிய உணவு கிடையாது. பின்ன எப்படி சைவ உணவு சாப்பிடுறவர்கள் ப்ரொடெக்ட் ஆகுறாங்க? இந்த கம்யூனிட்டியில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில ஃபீசிஸ் ஸ்டூல்ஸ்ல இருந்து ஆராய்ச்சி, இதுல வைட்டமின் B12 இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வைட்டமின் B12 இருக்கு. அப்போ என்ன காரணம், எங்க இருந்து இந்த வைட்டமின் B12 வருது அப்படின்னா இயற்கையாகவே 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு இயற்கையாக நம்ம உடம்பால வைட்டமின் B12 உற்பத்தி பண்ண முடியும். ஆனா அதுக்கு தேவை பெருங்குடல்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான பாக்டீரியா கிருமி. இந்த பாக்டீரியா கிருமியோட உதவியோட வைட்டமின் B12 தயாரிக்கப்படுது. முதல் மெக்கானிசம். இரண்டாவது ஃபெர்மெண்டட், புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறது. ஏன்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள்ல வைட்டமின் B12 இருக்கு. நல்ல வேலையா இத பெரும்பாலானவங்க சாப்பிடுறாங்க. அதுலயும் குறிப்பா தயிர் போன்ற ஃபெர்மெண்டட், புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறது அதுலயுமே நம்மளுக்கு வைட்டமின் B12 கிடைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வைட்டமின் B12 பெருங்குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா கிருமிகளும் இந்த B12 குறைபாடு அப்படிங்கறத நல்லாவே சமன் செய்யுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது கிரெயின்ஸ், அரிசி வகைகள் இதெல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, இதை தானே நம்ம டெய்லி சாப்பிடுறோம். இந்த அரிசி கோதுமை வகைகள் எது வேணாலும் எடுத்துக்கங்க. சில வகையான பூச்சிகள், நம்ம அதை அறுவடை செஞ்ச பின்னாடி சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். இந்த பூச்சிகளோட பிராக்மெண்ட்ஸ், துகள்கள் அப்படிங்கிறது அந்த அரிசியிலயோ கோதுமையிலயோ படிஞ்சிருக்கு. சோ அதை நம்ம உட்கொள்ளும் போது ஆக்சுவலா நம்மளே அறியாம ஒரு விதமான நான் வெஜிடேரியன் நம்ம உடம்புக்குள்ள போகுது. இந்த பூச்சிகளால, இந்த பூச்சி துகள்கள், இன்செக்ட் பிராக்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வைட்டமின் B12 அப்படிங்கிறது ஒரு டெய்லி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பயாவது இந்த மாதிரி இன்செக்ட் பிராக்மெண்ட் இருந்தா கூட போதும். ஏன்னா வைட்டமின் B12 அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான வைட்டமின். என்னன்னா இது ஸ்டோர் செஞ்சிடும். உடம்புக்கு தேவையான அளவு வைட்டமின் B12 எடுத்துக்கிட்டு அதற்கும் அதிகப்படியா இருக்கக்கூடிய வைட்டமினை சேமிக்க செஞ்சிடும் பின்னாடி யூஸ் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி உடம்பு வடிவமைக்கப்பட்டதுனாலதான் உங்களுக்கு சைவ உணவு சாப்பிடுபவர்களா இருந்தாலுமே நல்லாவே வைட்டமின் B12 குறைபாடு இல்லாம பாத்துக்க முடியுது. ஆனா இந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல குறைய ஆரம்பிக்குது சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு. சரிங்க, இப்போ சைவ உணவா இருந்தாலும் சரி, அசைவ உணவா இருந்தாலும் சரி, நாம அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இந்த வைட்டமின் B12 குறைபாடு அப்படிங்கிறது வர செய்யுதுங்க. இந்த வைட்டமின் B12 நம்மளுக்கு நரம்புகளோட உறுதித்தன்மைக்கு மட்டும் இல்லாம நம்ம ரத்த சிகப்பு அணுக்கள் உற்பத்திக்கும் உதவி செய்யக்கூடியது. நீரில் கரையக்கூடிய வைட்டமினான இந்த B12 மூளையின் இயல்பான செயல்பாட்டை பராமரிக்க உதவி செய்யுதுங்க. ஜெனரலாவே 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரஃபா நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு 2.4 மைக்ரோகிராம் அப்படிங்கிற அளவுல கண்டிப்பா வைட்டமின் B12 தேவைப்படுது. கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப தேவையானது வைட்டமின் B12. அதிகப்படியான வைட்டமின் B12 நம்ம கல்லீரல்ல சேமிக்கப்படுது எதிர்கால பயன்பாட்டுக்காக. இதோட குறைபாடு ஏற்படும் போது சோர்வு, மூச்சு திணறல், தசைகள் மரத்து போவது, நினைவாற்றல் குறைவது, கை கால்களில் எரிச்சல் போன்ற உணர்வு, உதடுகளின் ஓரங்களில் வெடிப்பு, இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டா ஒருவேளை அது வைட்டமின் B12 அறிகுறியா இருக்கலாம். மற்ற விஷயங்கள்லயும் வரும், இதுலயும் வர வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல வரும். அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4
ஸ்டேஜ் 1ல வந்து நம்ம உடம்புல ஏற்கனவே சேமிக்கப்பட்டதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் B12 குறைபாடு இருக்கும்போது. சேமிப்புல தீர்த்து போன பின்னாடி ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2லயுமே வந்து பெரிய அளவுல இருக்காது. நம்ம இந்த மூளை சார்ந்த விஷயங்கள் தான், நரம்பு பலவீனம் இதுதான் ஆரம்பத்தில் இருக்கும். ஞாபகம் மறதி இந்த மாதிரி விஷயங்கள், யோசித்தல் கெப்பாசிட்டி இதெல்லாம் கொஞ்சம் குறையிறது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறது சிவியர் சிம்டம்ஸ் தெரியும். பலவீனம், சோர்வு, சீரற்ற இதய துடிப்பு, சருமம் வெளிரி போவது, நாக்கு ஒரு மாதிரி மென்மையாகிறது, மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, பசியின்மை, நடப்பதில் சிரமம், பார்வையும் பாதிக்கும், மன அழுத்தம், நடத்தையில் மாற்றம், இதெல்லாம் மனநல பிரச்சனைகள் முதற்கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4க்கு போகும்போது. பொதுவா ஏன் இந்த குறைபாடு வருது, அதுவும் வயது அதிகமாக ஆக ஆக இந்த குறைபாடு வரக்கூடிய சான்ஸ் அதிகமாகுது. அட்ராபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லிட்டு வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு வீக்கம், அலர்ஜி இருக்கும்போது இதனால இந்த வைட்டமின் B12 உட்கிரகிக்கும் தன்மை உடல்ல குறையுது. இந்த வயிற்று வலிக்காக இந்த ஆன்டாசிட் வகை மாத்திரைகள் யூஸ் பண்றவங்களையுமே இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆன்டாசிட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் B12 உறிஞ்சப்படுவதை தடுக்கும். அதனாலதான் சைவமா இருந்தாலும் அசைவமா இருந்தாலும் இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்போது தேவையான வைட்டமின்கள் உடம்புக்குள்ள போகாது. பெருங்குடலை பாதிக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி நோய்கள், பெருங்குடல், ஏன்னா குடல்ல தானே நல்ல பாக்டீரியா கிருமிகள் இருக்குன்னு, அதை பாதிக்கக்கூடிய வகையில சீலியாக் டிசீஸ், கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், குடல் பகுதியை பாதிக்கக்கூடிய சில வகையான நோய்கள் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப B12 குறைபாடு கட்டாயம் வரும். மேலும் சர்க்கரை நோய்க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சில மருந்துகளும் இந்த பிரச்சனையை உருவாக்கலாம் B12 குறைபாடு. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எடுத்துக்க வேண்டியது பால், சீஸ் போன்ற பொருட்கள்ல வைட்டமின் B12 அதிகம், அதோட பயோ அவைலபிலிட்டி அதிகம் உடம்புக்கு கிடைக்கிறது. வெஜிடேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், பழங்கள்ல கொஞ்சமா வைட்டமின் B12 இருக்கு. எந்தெந்த பழங்கள் பாத்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் வரப்போகுது, மாம்பழத்துல வைட்டமின் B12 கொஞ்சம் இருக்கு, மாதுளம்பழத்துல வந்து வைட்டமின் B12 கொஞ்சம் இருக்கு, கிவி பழம் நம்ம ஊர்ல அதிகமா அதாவது கிடைக்கும், ஆனா ரேட் அதிகம். அவகேடோவும் அதே மாதிரிதான் கிடைக்கும், ஆனா ரேட் அதிகம். நிறைய பேருக்கு சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. இந்த பட்டர் ஃப்ரூட் சொல்லக்கூடிய அவகேடோ, இதுல வைட்டமின் B12 கொஞ்சம் இருக்கு, ஆப்பிள்ல கொஞ்சம் இருக்கு, வாழைப்பழம், கொய்யா ரொம்ப குறைவு. இதுலலாம் வந்து இருக்கக்கூடிய வைட்டமின் B12 அப்படிங்கிறது மிக 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 குறைவுங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்மளுக்கு பெரிய அளவுல உதவி செய்யாது. சில வகையான நட்ஸ் வகைகள்லயும் இருக்கு, அதுலயுமே கொஞ்சமா இருக்கு. பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், ஃபிக்ஸ், டேட்ஸ், பேரிச்சை இதெல்லாம் கொஞ்சமா இருக்கு. பெண்களுக்குமே கருவுறுதல் தொடங்கி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை நல்லபடியா டெவலப் ஆகிறது வரை, அதுக்கப்புறம் பெண்கள் சாதாரணமா தங்களோட அன்றாட வேலைகளை நல்லா செய்யறது வரை B12 அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியலான தேவையான ஒரு வைட்டமின். நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் குமுதவள்ளி ஃப்ரம் மதுரை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான நகைச்சுவை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான நகைச்சுவை துணுக்கை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இப்பொழுது சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான நகைச்சுவை துணுக்கை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள் சார். படிக்கிறது எதுக்கு? நம்ம செய்கிற வேலையை நல்லா செய்கிறது, சிறப்பாக செய்கிறது, நம்முடைய அறிவை இன்னும் கொஞ்சம் கூர்மையை ஆக்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறதுக்காக தானே நாம் படிக்கிறோம். அப்படி படிச்சுட்டு எப்படி ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா, நம்ம ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினில் போகிறான். ட்ரெயினில் போகும்போது வேறு ஆள் இல்லை, கூட்டமே இல்லை. ட்ரெயினில் ரெண்டு பேர் தான் இருக்கிறான். ஒருத்தன் இந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துருக்கான், இவன் எய்த்தாப்புல இந்த ஜன்னலில் ஓரத்தில் உட்காந்துருக்கான். இங்கே உட்காந்துருக்கிறவன் ரொம்ப படித்தவன், பேண்ட்டு, கோட்டு, டை எல்லாம் கட்டியிருக்கிறார், ரொம்ப ஜோராக இருக்கிறார். எதுக்க உட்கார்ந்துருக்கிறவர் கிராமத்துக்காரரு, பட்டிக்காட்டார், கிராமத்து ஆள். கீழே வேட்டி கட்டியிருக்காரே தவிர மேலே சட்டை கூட போடல. துண்டை எடுத்து முண்டாசு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்த உடனே தெரியுது இவர் பட்டிக்காட்டில் உள்ளவர், இவர் பட்டணத்தான் படிச்சிருக்கிறார். இப்போ படித்தவர் கேட்டார், நம்ம ரெண்டு பேரும் தனியாக போயிட்டே இருக்கிறோம்,
இன்னும் 2 மணி நேரத்துக்கு நம்ம போகணும், சும்மாவே போகிறோமே, ஏதாவது பேசிட்டு போவோமே. பேசுங்க. யார்? கிராமத்துக்காரர் சொல்கிறார், பேசுங்க. சும்மா பேசிட்டு போனால் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வேற என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அது கூட செய்யலாம். அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. செய்யலாங்கய்யா, அப்படியே செய்வோமே. அப்படி சும்மா செஞ்சால் நல்லா இருக்காது. வேற என்ன செய்யலாங்கிறீங்க? நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னா நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பேன். நான் படித்தவன், எனக்கே பதில் தெரியாத அளவுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா பெரிய 10 ரூபா தான். நான் கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியலன்னா நீங்கள் 5 ரூபா கொடுத்தா போதும். உங்களுக்கு பதில் தெரியலன்னா கிராமத்துக்காரர் 5 ரூபா கொடுத்தா போதும், படித்தவர் 10 ரூபா. சரி, யார் முதல்ல கேட்கறது? பட்டணத்தார் சொன்னார், நீங்களே கேளுங்க, கிராமத்து ஆள் இருக்கேன், அதனால் நீங்களே முதல்ல கேளுங்க. நான் கேட்குறேன். ஐயா, 3 கண்ணு. என்னங்க? 3 கண்ணு, 4 காது, 5 மூக்கு, 6 வாய், 7 கை, 8 கால் உள்ள மிருகம் என்னான்னு யார் கேட்குறான்? கிராமத்தான் கேட்குறான். 3 கண்ணு, 4 காது, 5 மூக்கு, 6 வாய், 7 கை, 3 4 5 6 7 8ங்கிறான். 8 கால் உள்ள மிருகம் என்னான்னு கேட்டு இப்போ படித்தவர் யோசனை பண்ணுறார். மச்ச புராணத்தில் இருக்காரா, அனுமன் புராணத்தில் இருக்கிறானா, அதில் வருதா இதில் வருதா, அதான் இருக்குமோ இதா இல்லையா, அது கூட 5 கையெல்லாம் கிடையாது. அப்படி இப்படி என்னென்னமோ யோசனை பண்ணிட்டு தெரியல, பதில் தெரியலன்னு ஒன்று. இந்த 10 ரூபா எனக்கு பதில் தெரியல. கிராமத்தான் வாங்கி மடியில் வச்சு கட்டிட்டான். இப்போ அவன் பட்டணத்தான் கேட்டான், நீ சொல்லு அதுக்கு என்ன பதில்னா. கிராமத்தான் என்ன பண்ணான், ஒரு 5 ரூபாயை எடுத்து கொடுத்து எனக்கும் தெரியாது. இந்த பட்டணத்தை படித்தவன் இருக்கானே, இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், இப்படி ஏமாற்றி அவன்கிட்ட 5 ரூபாயா வாங்கலாம் நம்ம படித்த நம்ம அப்படின்னு நினச்சிருந்தான். இதை பார்த்தான், அடேடே இப்போ ஊருக்கு போகிறதுக்குள்ளே நம்மகிட்ட இருக்கிற பணம்லாம் இவன் பிடிக்கிடுவான் போல இருக்குது. அதான் சொல்றான், படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு பெரிதும் கை கொடுக்கக்கூடிய. அவர் படிப்பு அறிவு உள்ளவர், படிச்சிருக்கிறார். ஆனா இவன் அனுபவ அறிவு உள்ளவர். இப்படி ஒருத்தன் நம்மள கொக்கி போடுறான், இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அல்லது அவனை எப்படி மாட்ட விடுறது அவன் முடிவு பண்ணிட்டான். இந்த மாதிரி செஞ்சா இவன் சரியா வருவான்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒழுங்கா பேசிட்டு போனாங்கன்னு வைங்க. எதுக்கு சொல்றேன், படிக்கிறோமா படிக்கலையா, கல்வி அறிவு இருக்கா கேள்வி அறிவு இருக்கா, அது இருக்கா, நல்ல மனசு இருக்கா, நல்ல மனசு இருக்கா, வாழ்வான். நல்ல மனசு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மனம் லேசாகிறதுக்கு ஒரே வழி சிரிக்கிறது தான். இடுக்கண் வருங்கால் நகுக. நன்றி. இந்த அற்புதமான நகைச்சுவை துணுக்கு நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி 2 ஆடியோக்கள் கேட்டோம். இந்த ஆடியோக்களுக்கான விளக்கங்கள் வேண்டுமெனில் நீங்கள் கருத்து பெட்டியில் கருத்து சொல்லுங்கள். ஏன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்கள் நகைச்சுவையை நகைச்சுவையாக கடந்து போய்விடாதீர்கள். ஆரோக்கிய குறிப்பை நம்ம ஆரோக்கிய குறிப்பாகவே எடுத்துக்கொள்வோம். ஆனால் நகைச்சுவையை நம்ம நகைச்சுவையாக எடுத்து கடந்து போகாமல் அதிலிருந்து நம்மளுக்கான வாழ்க்கை பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் நம்மளுடைய சேனல்லே நீங்கள் போய் பழசுலாம் பார்த்தீங்கன்னா வடிவேல் நகைச்சுவை காட்சிகளில் இருந்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு நான் எடுத்து சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கணும், அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை வைக்கணும்.
ஸோ அப்படி உங்களுக்கு இந்த நகைச்சுவையிலிருந்து என்ன எடுத்துக்கொண்டீர்கள்ங்கிறதையும் நீங்கள் கருத்து பெட்டியில் பதிவிடலாம். விளக்கம் வேண்டுமெனில் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், தங்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.